அதாவது பிரான்ஸ் கல்ச்சர்ஸ் நிறைய கிடைக்குது. ஆனா நான் சொல்ற அந்த கருத்து என்னன்னா, அத்தியந்த காமம், அதாவது தர்மராஜர் ரதத்திலேயே அவங்க அறிமுகம் செஞ்சிடறாங்க. ஆனா அதை பின்னாடி ஃபாலோ பண்ணல. பின்னாடி அது காவிரி படுகையில வெளிவரும் போது அது வந்து வேற வடிவத்தை வெளிவருது. அதாவது தனக்கு முன்னால் வடிக்கப்பட்ட ஒரு வடிவத்தை அவங்க அப்படியே காப்பிடிக்கல. பல்லவர்கள் எல்லாத்தையுமே அறிமுகம் செஞ்சுட்டாங்க. ஆனா அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் எது சிறந்த அம்சங்களோ அதை ஏற்றுக்கிட்டு மாற்றங்கள் தேவைப்பட்டால் துணிவுடன் மாற்றினாங்க. ரொம்ப அழகா இப்படி அதுக்கு ஒரு, அதாவது நந்தி தேவர் கான்செப்டையும் அர்த்தநாரி தேவர் கான்செப்டையும் மிகச்சிறந்த வடிவத்தை கும்பகோணத்துல பார்க்கலாம். அந்த சிந்தனை மாற்றம், தைரியம், நமக்கு முன்னாடி செஞ்சவங்க நல்லா செஞ்சாங்களா ஏத்துக்கோ, நல்லா செய்யலையா அல்லது திருப்திகரமா இல்லையா நான் மாற்றுவேன். அந்த ஒரு வலிமை சோழர் ஆட்சியும் சொல்ல முடியாது, காவிரி படுகைன்னு சொல்லலாம். ஏன்னா முத்திரைகள் நம்ம விட்டு கொடுத்தாங்க. ஆமா, காவிரி படுகை கலைஞர்கள் பொதுவா சொல்லலாம். சார் இதுல இந்த சந்திரசேகர மூர்த்தி, லிங்குத்வ மூர்த்தி, ஆமா சொல்லியிருக்கேன். அதாவது பாண்டியர் கால குடைவரைகள்ல நமக்கு வந்து துண்டக்குடி குடைவரைகள்ல லிங்கோத்வர் திரு மையத்துலாம் வந்துடுறாரு. இவங்க வந்து கொஞ்சம் பின்னாடிதான் ஏத்துக்கிறாங்க. அதாவது டாக்டர் பாலாஜி, நீங்க உங்களுடைய டைட்டில் வந்து முதலாம் பராந்தகன் காலத்திலிருந்து இது பண்ணுங்க. பட் இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தமிழ்ல குடைவரைக்கு வந்து ஆங்கிலத்தில் கேவ் டெம்பிள்ஸ் போட்டுங்கிறேன். அது வந்து ராக்கெட்ஸ் தான் சொல்றது. பல்லவா ராக்கெட்ஸ் அண்ட் ஏர்லி பாண்டியா ராக்கெட்ஸ் தான் சொல்றது. அது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்லி பாண்டியா பத்தி நீங்க சொல்லும் போது நான் எல்லா ஏர்லி பாண்டியா ராக்கெட்ஸும் எல்லாம் நேராக ஸ்பாட்ல போய் சர்வே பண்ணியிருக்கேன். அதுல வந்து நிறைய அந்த புதுக்கோட்டை ரீஜன்ல இருக்கிறதெல்லாம் முத்திரையர் காலத்தை சேர்ந்தது. முத்திரையர் காலத்தை சேர்ந்த ராக்கெட்ஸ் தான் இருக்குது அங்கெல்லாம். அது வந்து ஏர்லி பாண்டியா ஸ்டைல் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனா வந்து அது பண்ணது வந்து யாருன்னாக்கா முத்திரையர்களுடைய முத்திரையர் தான் அதுக்கெல்லாம் ஆத்தர்ஸ். அதுல இன்னொரு இது வந்து சண்டேசாவை வந்து நிறைய இடத்துல ஏர்லி பாண்டியா ராக்கெட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். மற்ற எல்லாம் சொன்னீங்களா, அரிகரா அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா. சண்டேசாவை நீங்க நிறைய இடத்துல வந்து சிற்ப வடிவில் ஏர்லி பாண்டியா ராக்கெட்ஸ்ல முத்திரையர் இதுலயும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நாத்தாமலை சொன்னீங்க. நாத்தாமலை வந்து அந்த முத்திரையருடைய டெம்பிள் தான் அது. ஏன்னா இந்த கல்வெட்டெல்லாம் வந்து நிறைய போக்க கண்டுபிடிச்சதுனால அது முத்திரையருடைய கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்லலாம். நீங்க பார்க்கும்போது அதை இப்படி அமைச்சுக்கிறது என்னுடைய ஆய்வுக்கு உதவியா இருக்கு. சொல்லி பராந்தகர் காலம் தான் என்னுடைய போக்கஸ். ஆனா பராந்தகர் காலம் அதாவது ஒரு நதி மாதிரி போயிட்டு இருக்கு, தலை வெள்ளம். அப்போ வந்து ஒரு இடத்த மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இன்ஃபுளுசஸ், என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கிழச்சாளுக்கியர்கள் காலத்துல பைரவகொண்டா, முகல்ராஜபுரம் போன்ற இடங்களிலே நீங்க சண்டிகேஸ்வரர் தாராளமா பார்க்கலாம், கணபதியை பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலா மாடத்துல வச்சிருப்பாங்க. இவர் சண்டிகேஸ்வரர் மனிதனாக இருந்து எலிவேஷன் கிடைச்சவர். ஆனா இங்க கணபதி கடவுளாக இருக்கிறவர். பல்லவாவும் ஒரே மாடு. பல்லவாவும் ஏர்லி பாண்டியாவும் கம்பேர் பண்ணாக்கா ஏர்லி பாண்டியா ராக்கெட்ல தான் உங்களுக்கு கணபதி நிறைய இருக்காரு. ஏர்லி பாண்டியாவில நிறைய இருக்காரு. அதனாலதான் இங்க கணேசா வந்து பல்லவா ராக்கெட்ல பாக்குறது ரொம்ப அரியுது. நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம், இருக்கவே இருக்காது அங்க. அது கூட ரொம்ப லேட்டர் பீரியட். அது வள்ளத்துல வந்து பின்னாடி வரதான், அந்த காலத்தை சேர்ந்தது இல்லை. அதாவது வந்து குடைவரை வெட்டும் போது வெட்டப்பட்ட கணபதி அல்ல, அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட கணபதி அது. ஆனா ஏர்லி பாண்டியால நிறைய கணபதியை நீங்க பார்க்கலாம், எல்லா இதுலயும் நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துல அந்த பிள்ளையார் குடைவரை வந்து பின்னால் நகரத்தாரால் ஒரு சிவன் கோயிலாக உருவாக்கப்பட்டிருக்கு. தான் தோன்றி பாத்தீங்கன்னா இரண்டு கோயில்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் கோயில் நம்ம பார்க்க முடியல, பிள்ளையார் மட்டும் தான் தரிசிக்கிறாங்க. திருவீசர்னு உள்ளுக்குள்ள குடைவரை சிவபெருமான் குடைவரை இருக்கு. அதை நம்ம மாடாமலர் மங்கை அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பார்க்கிற வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? பொது அறிவா ஒரு கேள்வி. தென்னகத்துல தமிழகத்துல மட்டும்தான் சிற்பங்கள் வந்து பிரபலமா இருக்குன்னு பேசப்படுது. யாரும் சொல்லலையே அது மாதிரி பேசப்படுது பொதுவா. ஒரு சின்ன ஒரு கருத்தா தான் நான் கேட்கிறேன், ஒரு பொது அறிவாவும் கேட்கிறேன். வைசாலாவோட வேலூர் தலைமையில் மிக நுண்ணிய வேலைப்பாடுடைய சிற்பம் சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவா நம்ம தஞ்சாவூர் கோயில் அளவுக்கு
பேசப்படுது. பேசப்படலையா? நல்லது தானே. ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க. வேலூர் எலிபேடு எப்பயுமே ஆர்ட்ல சிம்பிளிசிட்டி ரெயின்ஸ் சுப்ரீம்னுவாங்க. அதாவது ரொம்ப எளிமையான ஒரு ஆடை, எளிமையான ஒரு ட்ரெஸ் பேட்டர்னு, சிற்ப அமைப்பு, அதுக்கு தான் எப்பயுமே வாழ்த்தியல் வழங்குற பழக்கம். வெளிநாட்டுக்காரர்கள் கூட அந்த வேலூர் எலிபேடு அவ்வளவா போற்றுவதில்லை. ஏன்னா மார்க்கிங் ரிமார்க்கபிள் கண்டிஷன் இருக்குது. இன்ட்ரிகேட் ஒர்க்மேன்ஷிப், நுண்ணிய வேலைப்பாடுகள், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். முத்து வேலைப்பாடுகள், ஆபரண வேலைப்பாடுகள் ஓவர் ஆகுது. ஸோ அது ஓவர் மேக்கப் பண்ணா, சில சமயம் நான் கூட பரதநாட்டியம் ஆடுறவங்களை பார்ப்பேன், ஓவர் மேக்கப் பண்ணா அவங்க முகமே தெரியறதில்ல, ஃபேஸே எனக்கு மறைஞ்சு போகுது. ஆக்சுவலா அந்த அதிகமான ஓவர் மேக்கப் பண்ணக்கூடாது ஆர்ட்ல சொல்ல போனா. தட் இஸ் அ வீக்னஸ் இன் த ஆர்ட். அதனால தான் வேலூர் எலிபேடு சிற்பங்களை அதிகமாக யாருமே பெரும்பாலும் வெளிநாட்டுக்காரர்கள் போற்றுவதில்லை. நம்ம தமிழக சிற்பங்களில் சிம்பிளிசிட்டி இஸ் வெரி ரிமார்க்கபிள். ரொம்ப அதிகமான அளவுக்கு அந்த அதாவது எளிமைத்தன்மையை புகுத்திருக்கிறார்கள். எளிமையான டிராயிங்கு அது எப்பயுமே பாராட்டுதலுக்குரிய தானே. காந்தியாரை வரைஞ்சிடறாங்க பாருங்க சுலபமா. அதுதான் எளிமையான இது ஓவியங்களும் சிற்பங்களும் தான் எப்பயுமே பாராட்டுதற்குரியது. அதுதான் காரணம். சிற்ப எழில், அனாட்டமி, அதுல பல காலத்தை விஜயவே முடியாது. அடுத்ததாக வேற ஏதாவது சொல்லு கேளுங்க. நாங்க தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்புலேருந்து வந்திருக்கோம். இது பல நாட்களாக இந்த கேள்வி கேட்கணும், யாராவது பார்த்து கேட்கணும் என்று. அதாவது தமிழகத்துல ஆண்டாண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகள் எப்படியும் இருந்திருப்பார்கள். ஏன்னா நம்ம போரையும் இதையும் சார்ந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஒரு போர்ல மாழ்வது எத்தனை சதவீதமோ அதுக்கு 2 மடங்கு ஊனப்படுவது என்பது இருந்துட்டு இருந்திருக்கு. அது குறித்தான எங்கேயாவது ஒரு சிற்பங்கள் இருந்திருக்கா? இது எங்களோட ஒரு கேள்வி. 2வது விஷயம், இப்போ நாங்கெல்லாம் என்ன பேசுறோம்னா தடையற்ற சூழல். மாண்புமிகு முதல்வர் கூட இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தடையற்ற சூழலை திருக்கோயில்கள்ல கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அது ஏதாவது சாஸ்திரங்களுக்காக அதுக்கு அந்த சிக்கல்கள் வருமா? அப்படி நான் கொண்டு வராந்தா இந்த ஏதோ சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை வருமா? இது ஒரு பொது கேள்விதான், யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இந்த கட்டுரை தலைப்பான கேள்வி இல்லை. இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய ஒரு பிற்காலத்தில் ரொம்ப நாயக்கர் காலத்தில் ஒரு சில இடங்களில் சில சிற்பங்கள் இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். ஏன்னா சில டைமில் அஷ்டாங், அதாவது ரொம்ப கோணல்மானலான சிற்பங்கள்லாம் நான் விஜயநகர் காலத்தில் நாயக்கர் காலத்திலையும் பார்த்துருக்கிறேன். அதை நம்ம இதோட சம்பந்தப்படுத்தி சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அதுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கலாம் என்பதும் இனிமேல் தான் கண்டறியப்பட வேண்டும். கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள் என்ற பகுதியில் பார்த்தா நொண்டி கருப்பு சாமி ஒரு இருக்கா? கருப்பு சாமி இல்ல, நொண்டி கருப்பு இருக்கு. பேர் அப்படி இருக்கும், சிற்பம் அப்படி இல்ல. சிற்பம் அப்படி இருக்கு, நான் பார்த்திருக்கேன். இது பக்கத்துல திட்டக்குடி பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல நிறைய இடங்கள் இருக்கு. நொட்டி கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க, கால் இல்லாமலே இருக்கும். அதுக்கு ஒரு புராண கதையை காட்டு கருப்புமா, அதாவது காற்றிய கருப்பு. அதை வெட்ட வெளிதான் இந்த சித்தர்கள் சொன்ன வெட்ட வெளியை தெய்வமாக நம்ம திருநிலைப்படுத்தி உருவங்களை சமைச்சோம். இதெல்லாம் ஒரு வழியா வருகிறது. எப்படி உருவங்கள் வந்தது? உருவத்துலதான் தெய்வம் யாரும் சொல்ல சித்தர்கள்லாம் கூட. ஆனா இப்ப சொல்லும் போது காட்டு கருப்புங்கிறது அந்த வெட்ட வெளி தெய்வங்களை அப்படியே தெய்வ நிலைப்படுத்தலாம். ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும், அதுக்கு மேல ஷெட் இருக்காது. அதாவது ஒரு சிற்பத்தை உருவாக்குவதற்கு முன்பாடு அதனுடைய பேஸ் என்னன்னா புராணங்கள் தான். அந்த ஏதோ ஒரு கதைகள், அந்த கதைக்கு ஒரு பதில் அளிக்கின்ற வகையில் ஒரு சிற்பம் செய்தல், இதெல்லாம் அண்மை காலத்தில் 400-300 வருஷம் முன்னாக செய்தார்கள். அதாவது புராண கதையில் எழுதப்பட்டதுக்கு அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு சன்னதிகள் ஏற்படுத்துதல், இதெல்லாம் ஒரு நாயக்கர் காலத்திலே அந்த ஒவ்வொரு கோயில் புராணங்கள் ஏற்பட்ட காலத்தில் அதுக்கு பதிலளிக்கும் வகையில் சன்னதிகள், சிற்பங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இதே புராண கதைகள் சோழர் காலத்தில் இருந்ததா என்பதை சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் ஸ்தல புராணங்கள்லாம் கிடையாது. பல்லவர் காலத்தில் ஸ்தல புராணங்கள் கிடையாது. அதெல்லாம் 15-16 நூற்றாண்டுகள் தான் ஸ்தல புராணங்கள் இயற்றப்பட்டது. அதுக்கு பதிலளிக்கும் வகையில் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது, கோயில் விரிவாக்கங்கள் பெறப்பட்டன. அதனால இந்த ஒவ்வொரு புராண கதைகளுக்கு தகுந்த மாதிரி பிற்காலத்தில் பதிலளிக்கும் வகையில் சிற்பங்கள் ஏற்படுத்தப்படுது. அந்த 14 புராணங்கள் என்று சொல்லக்கூடிய ஆல் இண்டியா புராணங்கள் இருக்குது பாருங்க, சிவமகா புராணங்கள், கூர்ம புராணங்கள், இது தொடர்பான சிற்பங்கள் தான் சோழர் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் எழுப்பப்பட்டன. பிற்காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி
சாதாரண ஒரு கதையை உருவாக்குதல், 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை, அந்தந்த ஊர்ல நடந்த கதை, அதுக்கு விளக்கம் அடிக்கிற சிற்பங்கள், இதெல்லாம் பிற்காலத்திய ஒரு டெவலப்மெண்ட் என்று தான் சொல்ல முடியும். சில இடத்துல கோபுரங்களில் இருக்கிறது, சில தூண்களிலும் காணப்படுகிறது, நாயக்கர் கால தூண்களிலும். ஃபார் எக்ஸாம்பிள் விருத்தாச்சலத்தில் கூட